த்ரிஷா கூட டேட்டிங் பண்ணேன். ஆனா, நடிகர் ராணா வெளிப்படுத்தின சீக்ரெட். நடிகை த்ரிஷா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு அடுத்தடுத்த மொழிகள்ல ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 20 வருஷ காலத்த கடந்து த்ரிஷா சினிமாவுல நடிச்சிட்டு வரக்கூடிய நிலையில, அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது பல்வேறு கேள்விகள எழுப்பியிருக்கு. அவங்களோட பெர்சனல் வாழ்க்கைய பத்தி பல தகவல்கள் கிசுகிசுக்களா உலாவிட்டு வருது. அவங்க சினிமாவுல இருந்து விலகி விஜயோட அரசியல் கட்சியில இணைய இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆனா, இத அவங்களோட அம்மா உமா கிருஷ்ணன் மறுத்திருக்காங்க. இந்த நிலையில த்ரிஷா கூட தான் டேட்டிங் செஞ்சதா நடிகர் ராணா தன்னோட பேட்டி ஒண்ணுல முன்னாடி சொல்லியிருந்த விஷயம் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. நடிகை த்ரிஷா 20 வருஷங்கள கடந்து தன்னுடைய திரைப்பயணத்துல தமிழ், தெலுங்கு மாதிரியான தென்னிந்திய மொழிகள்லயும், ஹிந்திலயும் பல படங்கள்ல தொடர்ந்து நடிச்சு பல ஹிட்கள குடுத்திருக்காங்க. விஜய், அஜித், ரஜினிகாந்த், கமலஹாசன் மாதிரியான முன்னணி ஹீரோக்கள் கூட இணைஞ்சு தமிழ்ல நடிச்சிருக்கக்கூடிய த்ரிஷா நடிப்புல போன வருஷம் வெளியான கோட் படம் அவங்களுக்கு சிறப்பா அமைஞ்சது. இந்த நிலையில அடுத்ததா அஜித் கூட இணைஞ்சு விடாமுயற்சி படத்துல த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் வரக்கூடிய பிப்ரவரி 6ஆம் தேதி திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. சில காலங்கள் வாய்ப்புகள் குறைஞ்சு காணப்பட்ட த்ரிஷா இப்போ தன்னுடைய ரீஎன்ட்ரில தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பறந்து பறந்து நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில த்ரிஷா சினிமாவில இருந்து விலக இருக்கிறதாவும், அவங்க அரசியல்ல ஈடுபட இருக்கிறதாவும், விஜய் கட்சியில இணைய இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால த்ரிஷா ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு அப்புறம் அதிர்ச்சிக்கு உள்ளான நிலையில, அவங்களோட அம்மா உமா கிருஷ்ணன் இந்த தகவல மறுத்திருக்காங்க. இதனால த்ரிஷா ரசிகர்கள் இப்போ ஆஸ்வாசப்படுத்தியிருக்காங்க. த்ரிஷா பத்தி கிசுகிசுக்கள் வர்றது எப்பவுமே குறையாது. அவங்க விஜய் கூட இணைய இருக்கிறதா அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாயிட்டு வருது. இந்த நிலையில முன்னாடியே த்ரிஷா, ராணா மாதிரியான சில நடிகர்கள் கூட எடச்சு பேசப்பட்டாங்க. இந்த நிலையில இந்த விஷயம் பத்தி நடிகர் ராணா பேட்டி ஒண்ணுல பேசின விஷயம் இப்போ வைரல் ஆயிருக்கு. அவரு நடிகை த்ரிஷா கூட தான் தொடர்ந்து பல வருஷங்களா நண்பரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நாங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல டேட்டிங் பண்ணதாவும், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் ராணா சொல்லியிருக்காரு. ராணாவோட இந்த பேட்டி மூலமா முன்னாடியே அவர் கூட த்ரிஷா டேட்டிங்ல இருக்கிறதா வெளியான தகவல் உறுதியாயிருக்கு. 40 வயசான நிலையில த்ரிஷா தொடர்ந்து சிங்கிளாவே இருந்துட்டு வராங்க. தன்னோட நண்பர்கள் சில பேரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு விவாகரத்து பண்ணிக்கிட்ட நிலையில, தனக்கு விவாகரத்துல உடன்பாடு இல்ல அப்படின்னும், அதனால தான் தன்னையும் தன்னுடைய வேலையையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் கிடைக்கிற வரைக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்னும் த்ரிஷா முன்னாடியே சொன்ன நிலையில, அவங்களுக்கு உரிய மணமகன் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் விருப்பம் தெரிவிச்சுட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.